கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையேன். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையேன். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையேன். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையேன். அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், குளிர் நீரோடு ஊற்றினிலே. அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், குளிர் நீரோடு ஊற்றினிலே. என்னை கூட்டி செல்வார், அங்கு சேர்ப்பார், அவர் காட்டிய வழி செல்லுவேன். அவர் காட்டிய வழி செல்லுவேன். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையேன். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையேன். எந்த நாத்துமம் நிறைந்திடும் வண்ணம் அவர் அன்பின் வழி வளர்ப்பார். எந்த நாத்துமம் நிறைந்திடும் வண்ணம் அவர் அன்பின் வழி வளர்ப்பார். மரண இருள் மூடிடும் வேளை இயேசுவே என்னோடிருப்பார். இயேசுவே என்னோடிருப்பார். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையேன். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையேன். எந்தன் ஜீவிய காலம் எல்லாம் அவர் கிருபை வரம் பெறுவேன். எந்தன் ஜீவிய காலம் எல்லாம் அவர் கிருபை வரம் பெறுவேன். எந்தன் கர்த்தரின் வானக வீட்டில் என்றென்றும் வாழ்ந்திடுவேன். என்றென்றும் வாழ்ந்திடுவேன். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையேன். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையேன். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் லெந்து கால தியானமாக இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவுக்கூறுதலான நாளாக இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறைத்தோர் நித்திய நியமாக ஆசரிக்க கடவீர்கள். இது கர்த்தருடைய சிலுவை குறித்த ஒரு வார்த்தை தான். ஆண்டுடைய ரட்சிப்பு சிலுவை மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு, அந்த விடுதலை இந்த வசனத்தை நம்ம காண முடியும். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எகிப்து தேசம் தான் வெளியில் வரப்போகும்போது கர்த்தர் கொடுத்த ஒரு நியமம். இந்த 12ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டுக்குட்டி எடுத்து அதை என்ன செய்யணும், அதனுடைய இரத்தத்தை என்ன செய்யணும், அதை மாംசத்தை புசிக்கணும். ரத்தத்தை வீட்டின் நிலைக்கால்களில் தடவணும். அப்படி பூசும்போது சங்கார தூதன் அந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டான். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் வாதை
அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் நினைவு கூறுதலான நாள் அப்படின்னு சொல்லுதாரு. அப்போ அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக வழிந்த அந்த இரத்தம் நம்மை எந்த எல்லா விதமான வாதைகளிலிருந்தும் விடுவிக்கும் என்பதை காட்டுவதற்கு தான் அடையாளமாக அந்த நாளில் இது சொல்லப்பட்டது, செய்யப்பட்டது. அப்போ அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அந்த நிலைக்கால்கள் அவங்க பூசும்போது அந்த சங்காரத்துதன் வரும்போது யார் வீட்டு வாசலும் நிலைக்கால்களில் ரத்தம் இருக்குதோ அந்த வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டார் சங்காரத்துதன். அந்த வீட்டுள்ள மக்கள் பாதுகாக்கப்படுவாங்க. இது யாருனாலும் பரவாயில்ல, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு எகிப்தியன் இருந்தாலும் அவன் பாதுகாக்கப்படுவான், இஸ்ரவேலனானாலும் பாதுகாக்கப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு இது அவங்களுடைய வார்த்தையை நம்பி நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்துருங்க, வாதை வரப்போகுது, நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அழிவு இருக்காது. இந்த சங்காரத்துதன் வரும்போது இந்த வீட்டுக்குள்ளே அந்த ரத்தம் பூசப்பட்டதுனால அந்த சங்காரத்துதன் வராமல் அழிவு இருக்காது, அதனால் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்துருங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும்போது நம்பி அதை விசுவாசித்து யாரெல்லாம் உள்ளே வந்தாங்களோ அவங்களாம் பாதுகாக்கப்பட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் இவங்களுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணின ஒவ்வொருவரும் என்ன செய்யுங்க, அழிந்து போனார்கள் வாதையினால் என்று பார்க்குறோம். எப்படி நோவா பேழையை கட்டிட்டு அந்த பேழைக்குள்ளே எல்லாரையும் வரவழைப்பார், கூப்பிடுவார், ஒருத்தர் வரமாட்டாங்க, ஆனால் அசட்டை பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுவார், கதவை அடைச்சிருவார், கர்த்தரே கதவை அடைச்சிருவார். அப்போ அந்த யாரெல்லாம் வரலையோ அவங்க அழிக்கப்பட்டாங்க, யாரெல்லாம் அந்த பேழைக்குள்ளே வந்தாங்களோ அவங்க பாதுகாக்கப்பட்டாங்க. அந்த பேழை கிறிஸ்துவுக்கு ஓமானமாக சொல்லப்படுகிறது. அதே போல் இந்த இடத்துல அந்த நிலைக்கால்கள் பூசப்பட்ட அந்த வீடுகளுக்குள்ளே யாரெல்லாம் போனாங்களோ அவங்கெல்லாம் பாதுகாக்கப்பட்டாங்க. அழிக்கும் வாதை அவர்களுக்கு வராது. அதை உங்கள் தலைமுறையாக நியமமாக நீங்கள் ஆசரிக்கணும், கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிக்கணும், அது உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல கொடுக்குறாருல. அது நம்முடைய சிலுவையின் அடையாளத்தை தான் அது குறிக்கும். சிலுவையிலிருந்து வடிந்த ரத்தத்தை நாம் விசுவாசத்தோடு நம்முடைய வீடுகளின் நிலைக்கால்களில் ஒவ்வொரு வீட்டின் நிலைக்கால்களையும் விசுவாசத்தோடு அந்த ரத்தத்தை பூசும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும். ஆண்டவர் நம்ம என்ன சொல்லி பாதுகாப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த இரத்தத்துக்குள்ளே இல்லாதவங்க அழிக்கப்பட முடியும், அழிக்கும் வாதை வர முடியும் அவங்களுக்குள்ள. அதனால் விசுவாசத்தோடு அந்த இரத்தத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அந்த இரத்தத்தில் நமக்கு விடுதலை உண்டு, அந்த இரத்தத்தில் நமக்கு என்ன உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. அந்த இரத்தத்தில் நமக்கு சத்துருவை மேற்கொள்ளும் அதிகாரம் உண்டு, சாத்தானை அழிக்கும் அதிகாரம் உண்டு. அந்த இரத்தத்தினால் நாம் என்ன செய்யலாம், வெல்லலாம், வெற்றி பெறலாம். இது யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு ஆசீர்வாதம். இந்த இரத்தத்தை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, இந்த இரத்தத்தை வீட்டின் நிலைக்கால்களில் பூசுகிறவனுக்கு பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஆமென். அப்பா, உங்களுடைய ரத்தம் எங்களுக்கு ஜெயமாக இருக்கிறபடினால் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதன்படி எங்களுடைய வீடுகளின் நிலைக்கால்களில் விசுவாசத்தோடு உங்களுடைய சிலுவை ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம். எந்தெந்த வீடுகளில் அந்த ரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட்டது காண்கிறாங்களோ அந்த வீட்டில் அதை அழிக்கும் வாதை வராதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்பா, சத்துருடைய போராட்டங்கள், சத்துருடைய கிரியைகள் அந்தந்த வீட்டு நிலைக்கால்களில் வராமல் பூசப்பட்டிருக்க அந்த ரத்தத்தை பார்த்து சத்துரு புறம் காட்டி ஓட நீங்கள் கிருபை செய்றீங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறோம். உடைய ரத்தத்தை நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய நிலைக்கால்களில் விசுவாசத்தோடு பூசிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுடைய ரத்தத்தில் உங்கள் ரத்தத்தை கலந்து விடுங்கப்பா. பாவ சாப வியாதிகள் நோய்கள் எல்லா ஆண்டவரை கிரியைகளும் மாற்றப்படணும். ஆண்டவரை பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. அப்படி செய்கிறீங்க. இயேசுவின்